என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ஐயோ, இந்த சக்தி என்ன பண்றான் இன்னும் காணோம். டேய், என்னடா ஆச்சு? என்ன பிரச்சனை? எதுக்கு உடனே வர சொன்ன? டேய் சக்தி, அது ஐஷு உள்ள இருக்காடா. அடேய், அவ உள்ள இல்லாம பின்ன உகாண்டாவலியா இருப்பா? அவ உள்ள இருக்கிறதுக்கு நான் என்னடா பண்ணணும்? என்ன எதுக்குடா இப்ப வர சொன்ன? டேய், அது இல்லடா மச்சான், ஏற்கனவே அவ தனியா இருக்கும்போது போய் தானடா அன்னைக்கு பிரச்சனையாச்சு. அதான் இப்ப அவ உள்ள தனியா தான் இருக்கா, போகவே பயமா இருக்குடா. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. டேய், இதுவாடா பிரச்சனை? இதுக்காக முக்கியமான வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன்டா. டேய், இந்த ராத்திரியில உனக்கு என்னடா முக்கியமான வேலை? இதுக்குதான் பொண்டாட்டி கூட இல்லாதவனுக்கு கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாதுன்றது. சரி, என் வேலையை விடு. இப்ப என்னத்துக்கு வர சொன்ன? அவ உள்ள இருக்கிறதுக்கு இப்ப நான் என்னடா பண்ணணும்? அது இல்லடா சக்தி, அவ தனியா இருக்கும்போது நான் தனியா போனேன்னா சரிப்பட்டு வராதுடா. அதான் நீயும் என் கூட வாடா. என்னது, நான் கூட வரவா? அடேய், அவ உன் பொண்டாட்டிடா. இங்க பாரு, அவளுக்கா பழசெல்லாம் ஞாபகம் வர்ற வரைக்கும் நீ அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா அதுக்காக இப்படி அவளை பார்த்து பயந்து பயந்து ஒளிஞ்சு ஓடணும்னு இல்ல. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நீ அவகிட்ட அப்படி நடந்ததுக்கு அவ கோச்சுக்கிட்டு போனா சரி, போனவ அப்படியே கோபமா இருந்திருக்கணும் தானே? நேத்து நீ போய் பார்த்ததும் உடனே இன்னைக்கு உன்னை பாக்குறதுக்கு உன் வீட்டுக்கு வந்துட்டா தானே? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளாலையும் உன்னைய பார்க்காம இருக்க முடியலன்னு தானே அர்த்தம்? டேய், அவ என்ன பார்க்க வரலடா, ரியாவை பார்க்கறதுக்காக வந்தா. சர்ரா, ரியாவை பார்க்க வந்ததாவே இருக்கட்டும். ஆனா என்னதான் இருந்தாலும் நீ அவகிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு அப்புறமும் கூட உன் வீட்டுக்கு தனியாவ வந்திருக்கா. அவளுக்கே எந்த பயமும் இல்லாதப்ப நீ எதுக்குடா பயந்து சாவுற? அப்ப பயப்படாம உள்ள போலாங்கிற? போலாம் இல்ல, நீ போடா. சர்ரா சக்தி, சரி, அப்ப நீ ஏதோ முக்கியமான வேலை இருக்கு, நீ போய் அதை பாரு, நான் பாத்துக்கிறேன். இனி எங்கிட்டு போய் அந்த வேலையை பாக்குறது? இப்ப போனாலே அவ விளக்கமாத்தோடையில நின்றுட்டு இருப்பா. கையில் சாரிடி, அவன் ஏதோ முக்கியமான பிரச்சனைன்னு கூப்பிட்டானேன்னு போனேன். ஆனா கடைசியில சப்பையா முடிச்சிட்டான். இங்க பாரு, இதுக்கப்புறம் அவன் இல்ல, அந்த ஆண்டவனே கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். நம்ம டூயட்டு ஏண்டி? ஏன் சக்தி, ராத்திரி 12 மணிக்கு ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணாலும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறீங்கல்ல? ஆனா பொண்டாட்டியை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அப்ப உங்களுக்கு பொண்டாட்டியை விட ஃப்ரெண்ட் தான் முக்கியம், அப்படிதானே? ஆமா. என்னது? ஐயோ, அப்படி நீ எவன் சொன்னா? பொண்டாட்டி தான் முக்கியம். பொய் சொல்லாதீங்க சக்தி. ஐயோ இல்லடி கையல், உன் தலையில அடிச்சு வேணா சத்தியம் பண்றேன். ஃப்ரெண்டா ஃப்ரெண்டு, இவன் இல்லனா இன்னொரு ஃப்ரெண்டு. ஆனா பொண்டாட்டி நீ மட்டும் தானடி இருக்க. அப்புறம் ஏன் அவர் கூப்பிட்டதை என்ன பாதியிலே விட்டுட்டு போனீங்க? ஐயோ, தெரியாம போயிட்டேன். அதுக்கு என்ன தண்டனை வேணா கொடு, ஆனா என் மேல கோவமா மட்டும் இருக்காத. தண்டனை தானே, தான் கொடுக்குறேன். இன்னையில இருந்து 1 மாசத்துக்கு வெளியே போய் படுங்க. அடே நண்பா, உன் காதல சேர்த்து வைக்கிறதுக்கு ஐடியா கொடுத்து கடைசியில எனக்கு நீ டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவ போலையடா. அவன இங்க ஏன் டூயட்டை எடுத்து விட்டு அவங்க டூயட் பாடிக்கிட்டு இருப்பான். என்ன இவ ரியாவோட இங்க படுத்து தூங்கிட்டு இருக்கா? எப்பவும் நம்ம வர வரைக்கும் ரியாவை பார்த்துட்டு நம்ம வந்ததுக்கு அப்புறமா ரியாவை நம்ம கிட்ட கொடுத்துட்டு அவ வீட்டுக்குள்ள போவா. ஒருவேளை ரியாவை தூங்க வைக்கிறேன்னு அவ கூட படுத்துட்டு அவளும் தெரியாம தூங்கிட்டாளோ? சரி, பரவாயில்ல, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம வெளியே ஹாலில் படுத்துக்கலாம். ஐஷு, எவ்வளவோ பிரச்சனையை தாண்டி நீ என் பக்கத்திலேயே வந்துட்ட. கூடிய சீக்கிரம் என் வாழ்க்கையிலையும் வந்துடுவ. ச்சே, தூக்கமே வரமாட்டேங்குதே. ஐஷு பக்கத்துல இல்லைனாலே அவன் நினைப்புல தூக்கம் வராது. இதுல வேற இவ்வளோ பக்கத்துல இருக்கா, இன்னைக்கு தூக்கம் வந்த மாதிரி தான். இமைகள் ஒன்றாக எப்போதும் சேராமல் இடையில் நின்றாய், இது
பிபி ஏறி போச்சு இது ரத்தம் நெஞ்ச தாழ்வு போல ஒரு யுத்தம் அடி அத்தகாத்து சம்ம மாதிரி தப்ப பார்த்துதடி கல்லில் எது நின்று தாக்கவே தீயும் காற்றும் ஒன்று சேர்ந்ததோ ஒன்றில் நீ என்னை சுட்டதும் மணலில் இட்டதும் இந்த மட்டிலும் என் ஐஷு தூங்கும்போது கூட எவ்வளோ அழகா இருக்கா. அப்புறம் இன்னைக்கு தாவணி எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கா. ஒருவேளை நமக்காக இருக்குமோ? காலையில உன்னை தாவணியில பார்த்தப்பவே விழுந்துட்டேன். ஆனா என்ன 5 நிமிஷத்துக்கு மேல உன்னை பார்த்துட்டு இருந்தேன்னா என் மைண்டெல்லாம் எங்கெங்கேயோ போயிருக்கும். ஏற்கனவே நீ என்ன ஃப்ராடுன்னு நினைச்சிட்ட. இதுக்கு மேலேயும் எதையாவது பண்ண போய் கடைசியில நீ என்ன பொறுக்கினே கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாதுல்ல. அதனாலதான் உன்னை சரியா கூட பார்க்காம ஓடிட்டேன். ஆனா இன்னைக்கு என்ன அதிசயம்னு தான் தெரியல. இந்த ஃப்ராடு மேல நம்பிக்கை வச்சு என் பெட்ரூம்லயே படுத்து தூங்கிட்டு இருக்கா. இன்னைக்கு ஃபுல்லா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. ஆனா அதுக்கு பதிலா நாளைக்கு ஃபுல்லா உன் கூட தான் இருக்க போறேன். ராத்திரியில என்ன புலம்ப வச்சுட்டு ஹாயா தூங்கிட்டு இருக்கா. நீ தூங்கும் போது இப்படி உன் பக்கத்துல உட்காந்து உன்னைய பாக்குறது கூட எனக்கு ஏதோ கனவு மாதிரி தாண்டி இருக்கு. சாரி ஐஷு, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீ திரும்பவும் என்கிட்ட வர வரைக்கும் நீ எங்க இருந்தாலும் நீ நல்லா இருந்தா போதும்னு மட்டும்தான் நினைச்சேன். உன் ஞாபகமா நீ எனக்கு கொடுத்துட்டு போன ரியாவோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் இனி வாழணும், அவளுக்காக மட்டும்தான் இனி என்னோட வாழ்க்கைன்னு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா திரும்பவும் நீ என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நீ நான் ரியா 3 பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஐஷு. இப்ப கூட உனக்கு என்ன பிடிக்கல, நீ அந்த ராகேஷை தான் கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறேன்னா உன் வாழ்க்கையில இருந்து விலகிறதுக்கு கூட நான் தயாரா தான் இருக்கேன். ஏன்னா உன் கூட வாழ்ந்தது கொஞ்ச நாளா இருந்தாலும் அதுல 100 வருஷம் வாழ்ந்ததுக்கான சந்தோஷத்தை நீ எனக்கு கொடுத்துருக்க. அந்த திருப்தியோட உன்னை நினைச்சுக்கிட்டே நான் வாழ்ந்துருவேன் ஐஷு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா அப்ப நான் உன் பக்கத்துல இல்லைன்னு தெரிஞ்சா அதை நீ தாங்க மாட்டடி. அதுக்காக மட்டும்தான் ஐஷு உனக்கு இப்ப பழசையெல்லாம் ஞாபகப்படுத்தணும்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நான் எப்பவுமே சொல்லுவேன் ஐஷு, நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் உண்மைன்னா அந்த காதலே உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும்னு. அதே மாதிரி என் காதல் உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருச்சு. அதே காதல் உனக்குள்ள இருக்கிற காதலையும் வெளியே கொண்டு வரும்னு நம்புறேன் ஐஷு. சார், நீங்க ஏன் ரூம்ல என்ன பண்றீங்க? எங்க இது ஏன் ரூமுங்க? என்னது உங்க ரூமா? ஐயோ சாரி சார், ரியாவை தூங்க வைக்கிறதுக்காக படுத்தேன், அப்படியே தெரியாம தூங்கிட்டேன். சரி, ரியாவை பார்த்துக்கங்க, நான் வீட்டுக்கு போறேன். எது ராத்திரி 12 மணிக்கா? ஐயோ 12 மணி ஆயிடுச்சா? இப்போ எப்படி நான் போறது? பரவாயில்ல, ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. இங்கேயே படுத்துக்கங்க, காலையில் எந்திரிச்சு போய்க்கலாம். ஒருவேளை நான் இருக்கேன்றதுனால இங்கே படுக்கிறதுக்கு உங்களுக்கு தயக்கமாக இருந்தால் சொல்லுங்க, நான் வேணா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் படுத்துக்கிறேன். இல்லை இல்லை பரவாயில்ல, நீங்கள் இங்கேயே படுத்துக்கங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் காலையிலேயே போய்க்கிறேன். சரி, அப்போ நீங்கள் படுத்துக்கங்க. அப்புறம் தேங்க்ஸ், என்னை நம்பி என் வீட்டில் தங்குறதுக்கு சம்மதிச்சதுக்கு. நான் உங்களை விட்டு விலகி போகிறது உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை, என் மேலே நம்பிக்கை இல்லாமல். எங்கே என்ன அறியாமையே நான் உங்களை விரும்பிடுவேணுன்ற பயத்தில் தான் நீங்கள் என்கிட்ட நெருங்கி வரும்போது கூட நான் உங்களை விட்டு விலகி போனேன். சரி ஐஷு, நீங்கள் படுத்துக்கங்க, நான் ஹாலில் போய் படுத்துக்கிறேன். சரி சார். இல்லை இல்லை ரியா குட்டி, அப்பா தான் இங்கே தான் இருக்கேன், நீ தூங்கு. அப்பா இங்கே தான் இருக்கேன், தூங்குமா. இல்லை இல்லை, ஆராரோ ஆரிரரோ, ஆராரோ ஆரிரரோ, ஆராரோ ஆரிரரோ, ஆராரோ ஆரிரரோ. ரியா தூங்கிட்டா. சரி, நீங்களும் படுத்துக்கங்க, நான் வெளியே ஹாலில் போய் படுத்துக்கிறேன். சார், இல்லை ஒருவேளை திரும்பவும் ராத்திரி ரியா முழிச்சா அழுதா என்ன பண்ணுறது? நீங்களும் பேசாமல் இங்கேயே படுத்துக்கங்க. இவ என்ன சொல்றா? இல்லைங்க வேணாம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க
படுத்துக்கங்க, நான் வெளியவே போய் படுத்துக்கிறேன். ஐயோ சார், நான் எதுக்காக சொல்றேன்னா, ரியா இவ்வளோ நாளும் உங்க கூட தானே தூங்கியிருக்கா. திடீர்னு தூக்கத்துல எழுந்துக்கும் போது நீங்க பக்கத்துல இல்லைன்னு நினைச்சு அவ அழுவாள்ல. நீங்க பக்கத்துல இருந்தா ஒருவேளை திரும்பவும் அப்படியே தூங்குவா. அதுக்காக தான் சொன்னேன். ஆ, இல்லைங்க, அது வந்து ஐயோ சார், நீங்க எதுக்கு தயங்குறீங்கன்னு எனக்கு புரியுது. அன்னைக்கு நடந்தது எல்லாம் நான் அன்னைக்கே மறந்துட்டேன். என் மனசுல உங்க மேல எந்த தப்பான எண்ணமும் இல்லை. நீங்க தாராளமா இங்க படுக்கலாம். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஐயோ தெரியாம போயிட்டேன். இனிமே போக மாட்டேன்டி கையல். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருடி. ஆ? உங்களை எப்படி நம்புறது? நீ நம்புறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன். ஆ, அப்படின்னா நாளைக்கு ஃபுல்லா நீங்க ஏன் கூட தான் இருக்கணும். உங்க ஃப்ரெண்ட பார்க்க போகவே கூடாது. நாளைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் ஃபுல் டே ஏன் கூட மட்டும்தான் இருக்கணும். என்னது, அவனை பார்க்காம இருக்கிறதா? அது என்னால முடியாதே. என்ன சக்தி, உங்க ஃப்ரெண்ட பார்க்காம இருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்ப சரி, அப்ப உங்க ஃப்ரெண்டு கிட்டே போங்க. நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன். ஏ இரு. சரி, ஒரு நாள் தானே. சரி, நான் அவனை பார்க்க போல. நாளைக்கு ஃபுல்லா உன் கூடயே இருக்கேன், போதுமா? அப்ப நாளைக்கு ஃபுல்லா ஏன் கூட தான் இருப்பேன். உங்க ஃப்ரெண்ட பார்க்க போக மாட்டேன். உங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேன்னு என் மேல ப்ராமிஸ் பண்ணுங்க. சரி, உன் மேல ப்ராமிஸ். நாளைக்கு ஃபுல்லா அவனை பார்க்கவும் போக மாட்டேன், அவன் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். உன் கூட தான் இருப்பேன், போதுமா? ஆ, அப்போ ஓகே. அப்ப அந்த டூயட்டு அதான் ஓகேன்னு சொல்லிட்டேன்ல. ஏ வாடி என் தங்க குட்டி. ராகேஷ், உன்னை இந்தியாவுக்கு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லி ஐஷு கூட அனுப்பி வச்சா, நீ இங்க வந்து ஒரு பொண்ணோட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கியா? ஐயோ டாடி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க டாடி. வாய முடுறா இடியட். நீ அங்க இந்தியாவில் அங்க ஐஷு கூட இருக்கன்னு தான் நாங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ என்னடா அவளை அங்க தனியா விட்டுட்டு இங்க வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ டாடி, அது வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராப்ளம்னு. என்னடா, இந்த ஹோட்டல்ல தான் உனக்கு ஃப்ரெண்டுக்கு ப்ராப்ளமா? அந்த ஃப்ரெண்டு யாரு? உன் கூட இருந்தாலே அந்த பொண்ணா? டாடி, அது வந்து வாய மூடு. இங்க பாரு ராகேஷ், ஒரே பையனாச்சேன்னு தான் உனக்கு நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன். இப்ப கூட நீ பொண்ணுங்க பின்னால சுத்து, கூத்தடி, என்ன வேணா பண்ணு. அதையெல்லாம் நான் எதுவுமே என்னன்னு கூட கேட்டதில்ல. ஆனா எனக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. அதை நான் சொன்னா நீ அதை செஞ்சுதான் ஆகணும் ராகேஷ். இங்க பாரு, உன்கிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ரெண்டு விஷயம் தான். ஒன்னு நீ அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறது, இன்னொன்னு நீ ஐஷுவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. நீ அந்த ப்ராஜெக்டை முடிச்சா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து நமக்கு ஆஃபர் வரும். அதுக்காக நீ அந்த ப்ராஜெக்டை முடிச்சுதான் ஆகணும். ஐயோ டாடி, இப்போ நான் அந்த ப்ராஜெக்டை முடிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. நாங்கள் சார் கிட்ட ஒரு 1 வீக் பெர்மிஷன் போட்டுட்டு தான் வந்தேன். இந்த 1 வீக் முடிச்சு போய் கூட நான் ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணிக்குவேன். அதனால ப்ராஜெக்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் வரப்போறது இல்ல. சரிடா, ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராப்ளம் வராது. அப்ப ஐஷு டாடி, அவளுக்கு என்ன? அவங்க இந்தியாவில் தானே இருக்கா. அவகிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன். அவளும் சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 1 வீக் தானே, போயிட்டு வாங்கன்னு தான் சொன்னான். டி அறிவு கட்டவனே, அவ அப்படிதாங்க சொல்லுவா. ஏற்கனவே அந்த டாக்டர் விஷயத்துல எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து திரும்பவும் அவனோட போய் சேர்ந்துருவாளோன்னு நீ பயந்துட்டு தானே இருந்த. இப்ப எந்த தைரியத்தில் அவளை விட்டுட்டு வந்த? ஐயோ டாடி, நீங்க தானே சொன்னீங்க அவளுக்கு ஞாபகமே வந்தாலும் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உங்க பொறுப்புன்னு. டி ஃபூல், அவளுக்கு ஞாபகம் வந்தாலும் பரவாயில்ல, அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னது அவ அம்மா அப்பா ஏன் கைக்குள்ள இருக்காங்கன்ற தைரியத்துல. நீ பாட்டுக்கு அவளை அங்க தனியா விட்டுட்டு வந்திருக்க. இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அவளை உனக்கு கட்டி கொடுக்க சம்மதிப்பாங்களா? அதுக்கப்புறம் அவங்களை எப்படி நான் கன்வின்ஸ் பண்ணுவேன்? இங்க பாரு ராகேஷ், இந்த ப்ராஜெக்டை நீ முடிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நீ ஐஷுவை கல்யாணம் பண்ணிக்கிறதும் முக்கியம். ஏன்னா என் ஃப்ரெண்டு ராம் இங்க துபாய்க்கு வந்த சமயத்துல சல்லி பைசா இல்லாம வந்தான். அவனுக்கு நான் 5 கோடி ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணதுனால மட்டும்தான் இப்ப அதை அவன் 50 கோடியா மாத்தி வச்சிருக்கான். அவனோட சொத்து பூராவும் அவனோட ஒரே பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு மட்டும்தான். நான் கொடுத்த 5 கோடியில உருவான இந்த 50 கோடி நம்ம கைவிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவன் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் பிளான் பண்ணேன். அது மட்டும் இல்லடா, இந்த மாதிரி வெள்ளைக்காரிங்கெல்லாம் ஹோட்டலுக்கு அங்க இங்கன்னு கூட்டிட்டு சுத்துறதுக்கு வேணா சரிப்பட்டு வருவாங்க. ஆனா கல்யாணம் பண்ணி வீட்டுல வச்சு குடும்பம் நடத்தணும்னா அதுக்கு ஐஷு மாதிரி ஒரு பொண்ணு தான் வேணும். அதுலயும் நீ பண்ண அயோக்கியத்தனெல்லாம் தெரிஞ்சா ஐஷு மாதிரி நம்ம நாட்டு பொண்ணுங்க எந்த பொண்ணுமே உன்னை கட்டிக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டான். அதனால ஐஷு மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம். அதை மிஸ் பண்ணிட்ட அப்புறம் உனக்கு இந்த ஜென்மத்துல அவள மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காது. ஐயோ டாடி, புரியுது. இப்போ இதுல நீங்க இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்போ என்ன, நாளைக்கே நான் கிளம்பி இந்தியாவுக்கு போறேன், போதுமா?
சொல்லாதடா செய். நாளைக்கு கிளம்பி இந்தியாவுக்கு போற. இந்த ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் ஐஷுவை விட்டு நீ எங்கேயுமே நகரக்கூடாது. ப்ராஜெக்ட் முடிஞ்ச கையோட உனக்கும் ஐஷுக்கும் கல்யாணம் பண்றேன். ஓகே டாடி. சரி, உடனே கிளம்பி இந்தியாவுக்கு போ. ஐஷுவை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்குமாவது கொஞ்சம் ஒழுங்கா நடந்துக்க. அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நீ எவ பின்னாடி வேணா சுத்து. உன்னை நான் என்னன்னு கூட கேட்க மாட்டேன். ஓகே டாடி. இப்போ நைட்டே ஃப்ளைட்டில் டிக்கெட் இருக்கான்னு தெரில. நான் நாளைக்கு கிளம்பி இந்தியாவுக்கு போகிறேன். போதுமா? சரி, நாளைக்கு இந்தியாவுக்கு கிளம்புற வரைக்கும் அங்க போய் ரூம்ல இரு. எக்காரணத்து கொண்டும் வெளியே வராத. ஏன்னா நான் இப்போ ஒரு பிசினஸ் டீல் விஷயமா வந்ததுனாலதான் உன்னைய பார்த்தேன். இதே மாதிரி ராம் எதுக்காவது வந்து உன்னைய பார்த்துருந்தான்னு வச்சுக்க, அதோட நம்ம பிளான் எல்லாமே சொதப்பி இருந்திருக்கும். ஓகே டாடி. நான் அவர் கண்ணில எல்லாம் படமாட்டேன். நான் ரூம்லயே இருக்கேன். நாளைக்கு காலையில் எந்திரிச்சதும் மொதல் வேலையா இந்தியாவுக்கு கிளம்பி போகிறேன். போதுமா? சரிடா, போ. நாளைக்கு ஃபுல்லா உன் கூட தான் இருக்க போறேன். நாளைக்கு ஃபுல்லா அவனை பார்க்கவும் போக மாட்டேன். அவன் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். நாளைக்கே நான் இந்தியாவுக்கு போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பற்றின கருத்து எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.